அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. மதவாதப்படி சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. எங்களை மிரட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோ அல்லது கட்சி பணிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் பகல் கனவாகும். அதிமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள். எங்களிடத்தில் விளையாட்டு காட்டினால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்களிடத்தில் அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. எடப்பாடி இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது. மதவாதம் குளிர் விட்டால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். வகுப்புவாதம், மதவாதம் சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். எங்களுக்கு நல்லதை சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. மத்திய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தமே ஒழிய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சியே அதிமுக தான். அது இஸ்லாத்தாக இருந்தாலும், இஸ்லாத்தாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவன் எடப்பாடியார். திமுக பல வழக்குகள், சிபிஐ வழக்கு போடுது, டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு வருது. தொடர்ந்து வழக்கு. பயந்து விட்டனா, ஒடுக்கி விட்டனா, ஓரம் போய் விட்டனா அல்லது சோரம் போய் விட்டனா, திமுக என்ற தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டு வரை கேட்காத பாராட்டி ஓய மாட்டார், உணர மாட்டார். எடப்பாடியாரை முதலமைச்சராக்கும் வரை கடுமையான பணிகளை செய்வோம். எங்களை அரட்டி, ஒடுக்கி, மிரட்டி, உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோ அல்லது கட்சி பணிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் பகல் கனவாகும். உங்கள் எண்ணங்களை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். அதிமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள், புலிக்கு நிகரானவர்கள். யாரிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போகப்படார்கள். எங்களிடத்தில் விளையாட்டு காட்டினால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள், திமுக சேர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு நடக்கின்ற அட்டுழிகளை பார்க்கிறோம், திமுக சேர அட்டுழிகளை பார்க்கிறோம். நாம் அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் வீடியோ வெளிச்சத்தை பார்த்து விடியல் என்று சொல்கிறார்கள். வீடியோ வெளிச்சத்தை பார்த்துதான் இன்றைக்கு ஸ்டாலின் விடியல் என்று சொல்கிறார். அதிமுக தொண்டன், தமிழ்நாட்டு மக்கள் விடியல் எங்கே சேர்த்தால் ஒருவேளை சோறு நிம்மதியாக என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.